குறள் 9. இயல்கோளில் பொறியில் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை. ஊக்கமளிக்கும் கதை தமிழில். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவரு ரொம்ப திமிர் பிடிச்சவரு. யாரையும் மதிக்க மாட்டாரு. கடவுளை கூட வணங்க மாட்டாரு. அவரு ரொம்ப அறிவாளின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவரு ஒரு கோவில்ல இந்த குறள பார்த்தாரு. இயல்கோளில் பொறியில் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை. இந்த குறளுக்கு அர்த்தம் என்னன்னா, 8 குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள், கேட்காத செவி, பார்க்காத கண் போன்றவை போல பயனற்றவை. அவரு அந்த குறள படிச்சிட்டு தன்னோட தப்ப புரிஞ்சுகிட்டாரு. கடவுளை வணங்க ஆரம்பிச்சாரு. பணிவா இருக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்ல அவரு நல்ல மனுஷனா மாறிட்டாரு. எல்லாருக்கும் பிடிச்சவரா இருந்தாரு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கடவுளை மதிக்கணும், பணிவா இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். ஊக்கமளிக்கும் கதை ஆங்கிலத்தில். Once upon a time, there lived a man in a village. He was very arrogant. He did not respect anyone. He did not even worship God. He thought he was very intelligent. One day, he saw this couplet in a temple. Before his foot, the eightfold excellence, with unbent head, who stands, like palsied sense, is to all living functions dead. The meaning of this couplet is, the heads that do not worship the feet of God, who has 8 qualities, are useless like the ear that does not hear, the eye that does not see. He read the couplet and realized his mistake. He started worshipping God. He started being humble. After a while, he became a good man. Everyone liked him. This story tells us that no matter how great we are, we must respect God. We must be humble. Only then can we have a good life. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கடவுள் மேல நம்பிக்கை வச்சா எந்த கஷ்டத்தையும் நம்மளால தாண்ட முடியும். திருக்குறள்ல உள்ள ஒவ்வொரு குறளும் ஒரு ஊக்கமளிக்கும் செய்தி. அத நம்ம வாழ்க்கையில பின்பற்றி வெற்றி பெறலாம்.